ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாகுனா, ஞாயிற்றுக்கிழமை எடுத்த விலாகு தான். ஒரு ஒன் டே ரொட்டீன் தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வந்து டே 6:30க்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் அடுத்து வெளி வேலைகள் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நல்லா கூட்டி தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு எப்பயும் போடுற மாதிரி குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு, அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தானே, மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலையெல்லாம் இல்லை. அதனால் குட்டியாக ஒரு தாமரை கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்லேயும் சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளி வேலைகள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து அன்னைக்கு வந்து வீடை துடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தேவும் அதையும் 2 பேருமே வீட்டில் இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தால் திரும்ப அழுக்காயிக்கிட்டே இருக்கும். அதனால் துடைக்கிறது அன்னைக்கு வேஸ்ட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் வீடை மட்டும் கூட்டிட்டு நாளைக்கு துடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து இங்கே ஆரோ இல்லை. ஆரோ இருக்குது. இப்போ பஞ்சாபில் இருக்கும்பொழுது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆரோ தண்ணி குடிக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. சரி, அதனால் நம்ம குழாய் தண்ணியை பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டேங்குக்கு தண்ணி வரும்பொழுது கீழே சிங்க்கு கீழே தனியாக ஒரு பைப் கனெக்ஷன் இருக்குது. அதில் வர தண்ணியே நாங்கள் குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுப்போம். மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் வரும். அந்த இட்லி பாத்திரம் நிறையா பிடிச்சி வச்சுட்டேன்னா ஈவினிங் வரை இருக்கும். அப்புறம் ஈவினிங் வரும்போது திரும்ப இன்னொரு டைம் பிடிச்சி 2 டைம் வந்து தண்ணியை நல்லா சூடு பண்ணி தான் எல்லாருமே குடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுக்கு தான் ரெடி பண்ணினேன். ஃபஸ்ட்டு சோறு வச்சுட்டோன்னா அடுத்து குழம்பு, அடுத்தடுத்த வேலைகள் வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு சாதம் வச்சுட்டு தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. மார்னிங் போட்ட டீயே கொஞ்சம் இருந்தது. சரி, அதை குடிச்சிட்டு கொஞ்சம் வேலைகள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குமே, அதனால் மார்னிங் போட்ட டீயே திரும்ப சூடு பண்ணி அதை குடிச்சிட்டு அப்புறம் வேலைகள் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லாஸ்ட்டாக போட்ட ஒரு லாங் வீடியோவில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன்னு தோணுது. அன்றைக்கி என்ன கான்செப்டில் நான் பேசணும்னு நினச்சேன்னா, இப்போ இருக்க தலைமுறைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் லைஃப்பை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம பர்சனலாக சில விஷயங்கள் லோன் அது இதுன்னு சொல்லி நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள் இருக்கும். அதுக்கு வந்து 2 சேலரி இருந்தால் லைஃப்பை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் லாஸ்ட்டு வந்து அது எப்படியோ கொஞ்சம் எமோஷ்னலாக போயிடுச்சு. யாருக்கும் அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னோடய கான்செப்ட் வந்து இதுதான் அந்த வீடியோவில் பொறுத்தவரை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இப்போ இருக்க தலைமுறைக்கு வேலைக்கு போனாங்கன்னா லைஃப்பை வந்து ஹாப்பியாக ஜாலியாக கொண்டு போகலாம். அன்றைக்கி அதை தான் பேசணும்னு நினச்சி லாஸ்ட்டு எப்படியோ கொஞ்சம் எமோஷ்னலாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமேல் அந்த மாதிரி நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த விலாக்குக்கு வந்துடலாம். அன்றைக்கி வந்து சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாதிரி, கிரேவின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கன் 65 இது 2 தான் அன்றைக்கி ரெடி பண்ணலான்னு ஐடியா. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா பெசரி கழுவிட்டோன்னா கொஞ்சம் அந்த சிக்கனோடைய அந்த வெடுக்கு ஸ்மெல் வந்து இருக்காதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அந்த தண்ணியை வந்து நான் எப்போவுமே சிங்கில் ஊற்றுறது கிடையாது. வெளியில் ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது. அதனால் வீட்டுக்கு பின்னாடி போய் அந்த தண்ணியை ஊற்றிட்டோம்னா ஜஸ்ட் அந்த சிங்க்குள்ளே வந்து அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். நான் வந்து அன்றைக்கி சிக்கன் குழம்புக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணியிருந்தேன். பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருந்தேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, இது 3மே சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பட்டை, இலை அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். 1 இலை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு சின்னதாக ஒரு பட்டை, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்டார் பூ, அப்புறம் 3 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கருக விடாமல் பொரிய விட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். மசாலுக்கு வந்து நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியமாக வதங்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் அதை சைடில் ஆற வச்சுட்டு இப்போ வந்து சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். குக்கரை வச்சுட்டு இதுக்கு வந்து நான் 2 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக
இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு திரும்ப சோம்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். வேறு எதுவும் போடலை. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி வச்சுருந்த சிக்கனையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மசால் வந்து வீட்டு மசால் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கரம் மசால், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பொடி, இது 3 தான் போட்டிருந்தேன். வேறு எந்த மசாலுமே போடலை. மல்லித்தூள்லாம் போடலை. இது மட்டும் போட்டு கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த அந்த மசாலையும் அதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் ஊற்றிக்கிட்டேன். கிரேவியாக வேணும்னு நினச்சோன்னா நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றிட்டோம்னா இது நல்லா கிரேவி மாதிரி நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஏன்னா நம்ம முந்திரி பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா அரைச்சி ஊற்றிட்டனால அந்த கிரேவி லுக்கும் இது கொடுக்கும். அன்னைக்கு வந்து எனக்கு குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா மீதி இருந்ததுன்னா நைட்டுக்கு தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழம்ப வந்து கிரேவி மாதிரி இல்லாமல் தண்ணி குழம்பா மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்குமே குழம்பு சூப்பர். இப்படி தான் அந்த குழம்பு வைக்கணும். என்கிட்ட வந்து புதினா, கொத்தமல்லி இல்லை. அதனால் அந்த டயத்தில் வந்து கஸ்தூரி மேத்தி மட்டும் கொஞ்சம் இருந்தது. ஒரு 5 விசில் விட்டேன். 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டேன். நீங்கள் வேணும்னா புதினா, கொத்தமல்லி போட்டிருக்கலாம். விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேத்தி இலை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு நல்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னா, செகண்ட் டைம் வந்து குக்கர் விசில் போடுறதுக்கு முன்னாடி உப்பு எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன். உப்பு கம்மியாக இருக்குன்னு தோணுச்சு. எப்படியோ மறந்து 2 டைம் போட்டுட்டேன் போல். குழம்புல வந்து உப்பு நல்லா ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு நான் வந்து தயிர் வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ உப்பு கச்சா சாப்பிட முடியாதே, வேஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் கொஞ்சம் அந்த தயிர் வெங்காயத்துக்கு கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கூட அன்னைக்கு இல்லை. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி முடிச்சுட்டு அந்த டைம் தான் வந்துட்டு இருந்தாங்க. மத்தியானம் 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அவங்க வரும்பொழுது ஃபோன் பண்ணி தேங்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அந்த உப்பு டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணுனேன். எப்பவும் இந்த மாதிரி ஆனதே கிடையாது. அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னு தெரில. ஒரு 2 டைம் போட்டுட்டேன் போல் உப்பு. நல்லா கச்சிருச்சு குழம்பு. ஆனால் சிக்கனில் வந்து உப்பு நார்மலாக தான் இருந்தது. அந்த தண்ணியில் மட்டும் அந்த உப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. அதுக்காக திரும்பவும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி இல்லை, வெங்காயையும் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் குழம்பு ஈக்குவலாக அது தனி ஒரு டேஸ்ட்டாக வந்துருச்சு. அப்புறம் வந்து சிக்கன் 65க்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் கொஞ்சம் போட்டு பசங்களுக்கு கொஞ்சம் பொரிச்சு எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லன்ச்சு தான் நம்மளோட சண்டே ஸ்பெஷல் லன்ச்சு தான். கொஞ்சம் சிக்கன் 65 அதுக்கப்புறம் ஃபுல் பாயில் எக்கு, அதுக்கப்புறம் சாதம், கொஞ்சம் தண்ணியாக வச்ச சிக்கன் குழம்பு. 2 டைம் வச்சேன் இந்த குழம்ப. ஃபஸ்ட்டு டைம் பண்ணது தான் கரெக்டு. செகண்ட் டைம் வந்து எனக்கு உப்பு கூடிட்டனால வந்து அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் தேங்காயும் வதக்கி அரைச்சி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணி போல் பசங்களை வந்து எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். நாங்கள் எப்போவுமே சண்டே வந்து கொஞ்சம் வெளியில் போவோம். ரொம்ப டயர்டாக இருந்தால் தான் வெளியில் போகிறது கிடையாது. அந்த சண்டே வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இந்த பார்க்கு வந்து நல்லா சூப்பரான ஒரு பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல்லாக கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் நல்லா க்ரீனரியாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ தான். இந்த பார்க்குக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா ஃப்ரீ. நல்லா நீட்டாக ஹைஜீனிக்காக வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க இங்கே. எங்கேயுமே நம்ம குப்பையே பார்க்க முடியாது. வாட்டர் பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் நம்ம உள்ளே வரும்பொழுது பேக் எல்லாமே செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஸ்நாக்ஸோ டீ, சாப்பாடு அந்த மாதிரி எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது.
குழந்தைங்களுக்கு பால், அதுக்கப்புறம் தண்ணி, இது 2 மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது வந்து நல்லா குழந்தைங்க விளாட்றதுக்கு, அதுக்கப்புறம் பெரியவங்கள் வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஜிம்மு மாதிரி நிறைய செட்டப் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து பார்க் ஓப்பன் பண்ண உடனே வந்துட்டோம். அதனால் இங்கே வந்து கூட்டமே இல்லை. நாங்கள் போகும்போதெல்லாம் இந்த இடத்துல இடமே இருக்காது. எல்லாத்துலேயும் ஆள் இருப்பாங்க. நிறைய கேர்ள்ஸ் தான் இங்கே வந்து ஈவினிங் டைம் போல் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. நல்லா சூப்பரான பார்க். ஒரு நாள் நான் வந்து அந்த பார்க்கை வேணால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன். நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பார்க்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்து பீஸா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் வாங்கி கொடுப்போம். சரி அன்னைக்கு வந்து வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி பசங்களுக்காக அன்னைக்கு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அன்னைக்கு சண்டே இப்படி தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு சண்டே டே ரொட்டீன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு வேணும். இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் திரும்பவும். தேங்க்யூ டு ஆல்.